பாஜகவின் மூன்றாவது கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. நீலகிரியில் எல் முருகன் போட்டியிடுகிறார். தென் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுகிறார். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் பாஜகவின் மூன்றாவது கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் கோவையில் அண்ணாமலை போட்டியிடுகிறார். அவரை தொடர்ந்து நீலகிரியில் எல் முருகன் போட்டியிடுகிறார். தென் சென்னையில் தமிழிசை போட்டியிடுகிறார் என்ற பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. மூன்றாவது கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது பாஜக சார்பில். அதில் நீலகிரியில் எல் முருகன், தென் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுகிறார். அவரை தொடர்ந்து கோவையில் அண்ணாமலை போட்டியிடுகிறார் என அந்த பட்டியலில் இருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் பாஜகவின் மூன்றாவது கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அதில் நீலகிரி, தென் சென்னை, கோவை என இதில் யாரெல்லாம் போட்டியிடுகிறார்கள் என்ற பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அதில் கோவையில் அண்ணாமலை போட்டியிடுகிறார் என தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ராமகிருஷ்ணன், எந்தெந்த தொகுதியில் யாரெல்லாம் போட்டியிட உள்ளனர் என்ற மூன்றாவது கட்ட பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது பாஜக தரப்பிலிருந்து, தொடர்பான முழு விவரங்கள் என்ன? அதாவது பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தமிழ்நாட்டில் 9 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை அந்த கட்சியினுடைய தலைமை வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்திக்குறிப்பின்படி தென் சென்னை, மத்திய சென்னை, வெள்ளூர், கிருஷ்ணகிரி, நீலகிரி, அதுபோன்று கோயம்புத்தூர், பெரம்பலூர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 9 மக்களவை தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை பாரதிய ஜனதா கட்சி வெளியிட்டிருக்கிறது. தென் சென்னையை பொறுத்தவரையில் தமிழிசை சவுந்தரராஜன் வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் புதுச்சேரி மற்றும் தெலுங்கானா மாநில ஆளுநரிலிருந்து பதவியை ராஜினாமா செய்திருந்தார். அவரது பெயர் தற்போது சவுத் சென்னைக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று மத்திய சென்னையை பொறுத்தவரையில் வினோய் பி செல்வம் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளூர் தொகுதியை பொறுத்தவரையில் ஏசி சண்முகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியை பொறுத்தவரையில் சி நரசிம்மன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி தொகுதியை பொறுத்தவரையில் மத்திய இணை அமைச்சராக இருக்கின்ற எல் முருகனுடைய பெயர் வெளியிடப்பட்டிருக்கிறது. கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கின்ற கே அண்ணாமலை போட்டியிடுவார் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. பெரம்பலூரை பொறுத்தவரையில் பாரிவேந்தரனுடைய பெயர் வெளியிடப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மக்களவை தொகுதியை பொறுத்தவரையில் நயினார் நாகேந்திரனுடைய பெயர் வெளியிடப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி மக்களவை தொகுதியை பொறுத்தவரையில் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பொன் ராதாகிருஷ்ணனை பொறுத்தவரையில் ஏற்கனவே கன்னியாகுமரி தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று மத்திய அமைச்சராக இருந்தார். அதன் பிறகு கடந்த முறை நடைபெற்ற மக்களவை தேர்தலில் அவர் தோல்வியடைந்தார். ஆனால் இந்த முறை மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்தவரையில் காங்கிரஸ் எம்எல்ஏ விளவங்கோடு தொகுதி சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்த விஜயதாரணி ராஜினாமா செய்து அவர் கன்னியாகுமரி தொகுதி தனக்கு ஒதுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். ஆனால் அவருக்கு மறுக்கப்பட்டு தற்போது முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சார் வணக்கம் சார், எங்களோட இணைப்பில் இணைஞ்சு தகவலை பகிர்ந்து கொள்வதற்காக. சார், இப்போ தற்போது பாஜக தரப்பிலிருந்து 7 வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. அதில் நீலகிரி, தென் சென்னை, கோவை என அந்தந்த பகுதியெல்லாம் யாரெல்லாம் போட்டியிடுறாங்க அப்படின்ட்டு. குறிப்பாக கோவையில் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுறதாகவும், ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்த தமிழிசை சவுந்தரராஜன் பார்த்தோம் அப்படின்னா தென் சென்னையில் அவங்க போட்டியிடுறதா தற்போது வெளியிடப்பட்டுள்ள பட்டியலில் தகவல் வெளியாயிருக்கு. இது உங்களுடைய பார்வையோட கருத்து சார்? பாரதிய ஜனதாவின் வேட்பாளர் பட்டியல் அதிர்ச்சியே ஆச்சரியத்தை தரவில்லை. அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுவார்கள் என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம்தான். கோவை ஆதரவு அதிகம் உள்ள பகுதி என்று அவர் நினைக்கிறார். எனக்கு உண்மையில் ஆச்சரியமா இருந்தது நீலகிரி வேட்பாளர் தேர்வு தான். காரணம், அவர் இப்போதான் ராஜ்யசபா எம்பி ஆனார். நீலகிரியில் வேறு யாருக்கேனும் வாய்ப்பு வழங்குவார்கள் என்றுதான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் களத்தை பரிசோதிப்பது என்று முடிவுக்கு வந்து விட்டார் போல தெரிகிறது எல் முருகன் அவர்கள். கன்னியாகுமரியிலே விஜயதரணிக்கு ஒருவேளை கொடுப்பார்களோ நாகர்கோவில் எம்பி தொகுதியே என்று நினைத்தோம். ஆனால் அவருக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதாவை நம்பி போன பலருக்கும் ஏமாற்றம் தான் மிச்சம் என்பது என் கருத்து. எடுத்துக்காட்டாக ஓபிஎஸ் அவர்களுக்கு எந்த வாய்ப்புமே இல்லாமல் போனது. அதே போல விஜயதரணி அவர்களுக்கும் வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை.
ஒருவேளை நாளை மாற்றம் செய்ய போகிறார்களா, விளவங்குடி எம்எல்ஏ தொகுதியை மட்டும் அவர் கொடுப்பார்களா, அது கூட நமக்கு தெரியாது. என்றாலும் பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையிலே இந்த வேட்பாளர் பட்டியல் அவர்களது பலம் வாய்ந்த வேட்பாளர்களை களத்தில் இறக்குகிறார்கள். களத்திலே பலம் வாய்ந்த வேட்பாளர்கள் தோல்வியடைந்தால் பாரதிய ஜனதா தோல்வியடைந்ததாக பொருள் கொள்ளப்படும். சார், இப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு தொகுதியில பாத்தீங்கன்னா இப்போ போட்டியிடுறாங்க. குறிப்பா பார்த்தோம்னா அண்ணாமலை அவரை பொறுத்தவரை தற்போது அவர் கோவை தொகுதியில போட்டியிடுறாரு. அந்த கோவை பகுதியில அவரோட வெற்றி வாய்ப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது சொல்ல முடியுமா சார்? பாரதிய ஜனதா வேட்பாளர்களின் வெற்றி வாய்ப்பு கன்னியாகுமரியிலேயே இல்லை என்பதுதான் என் கருத்து. என்ன காரணம் என்றால், கன்னியாகுமரியிலே பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு வங்கி அதிகம், மறுப்பதற்கில்லை. ஆனால் அதை எதிர்த்து நிற்கிற ஓட்டு வங்கி என்பது திமுக, காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள். காங்கிரஸ் கட்சிக்கு அங்கு ஏற்கனவே ஓட்டு வங்கி அதிகம், இடதுசாரிகள் ஓட்டு இருக்கிறது. எனவே ஒற்றை ஓட்டு வங்கி எதிர்த்து நிற்பது 3 ஓட்டு வங்கிகள் சேர்ந்த ஒரு அமைப்பு. அப்படி இருக்கும்போது கன்னியாகுமரியிலேயே பெரிய வாய்ப்பு இல்லை. கோவையிலே கொஞ்சம் ஓட்டு கூடுதலாக கிடைக்கும். காரணம் அது பாரதிய ஜனதாவின் ஒரு பாரம்பரிய ஓட்டு வங்கி இருக்கிறது. மற்றபடி பெரிய வெற்றி வாய்ப்பு இருப்பதாக நான் கருதவில்லை. சார், ரொம்ப நன்றி சார். இணைப்புல இணைஞ்சு உங்களுடைய பார்வைகளை எங்களுடைய பகிர்ந்தமைக்கு நன்றி சார். பாஜகவின் வேட்பாளர்கள் தற்போது அறிவிப்பானது, அந்த பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. கோவை தொகுதியில் அண்ணாமலை அவர்கள் போட்டியிட உள்ளதாகவும், நீலகிரியில் எல் முருகன் போட்டியிட உள்ளதாகவும், தென் சென்னை பகுதியில் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நீலகிரியில் எல் முருகன் அவர்களும், தென் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3ஆம் கட்ட பாஜக வேட்பாளர்களின் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அதில் கோவையில் அண்ணாமலை, நீலகிரியில் எல் முருகன், தென் சென்னையில் தமிழிசை, மத்திய சென்னை பகுதியில் வினோஜ் பி செல்வம் ஆகியோரும், தூத்துக்குடியில் நயினார் நாகேந்திரன், கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் போட்டியிட உள்ளதாக தற்போதைய தகவல் வெளியாகியுள்ளது. பாஜகவின் 3ஆம் கட்ட அந்த வேட்பாளர்களுக்கான பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ள சூழ்நிலையில் அதில் நீலகிரியில் எல் முருகனும், தென் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜனும், கோவையில் அண்ணாமலை அவர்களும் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு தென் சென்னை பகுதியில் அவர் போட்டியிட உள்ளதாக 3ஆம் கட்ட பாஜக வேட்பாளர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள இந்த சூழ்நிலையில் அந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. மத்திய சென்னை தொகுதி பாஜக வேட்பாளராக பாஜகவின் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் கோவை தொகுதியை பொறுத்தவரை அண்ணாமலை போட்டியிட உள்ளதாக தற்போதைய தகவல் வெளியாகியுள்ளது. 7 பாஜக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அதில் கோவையில் அண்ணாமலை, நீலகிரியில் எல் முருகன், தென் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன், மத்திய சென்னையில் வினோஜ் பி செல்வம், தூத்துக்குடியை பொறுத்தவரை நயினார் நாகேந்திரன், கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்தவரை பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் போட்டியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜகவின் 3ஆம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலானது தற்போது வெளியிடப்பட்டுள்ள சூழ்நிலையில் கோவையில் அண்ணாமலை அவர்களும், நீலகிரியில் எல் முருகன் அவர்களும் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சூழ்நிலையில் தென் சென்னையில் குறிப்பிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர் சமீபத்தில் தான் அவருடைய ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்தார். ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்த பிறகு அவர் பாஜகவில் இணைந்தார். அதன் பிறகு தற்போது அவருக்கு தென் சென்னை தொகுதியானது தற்போது ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த தென் சென்னை பகுதியில் அவர் தற்போது போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 7 பாஜக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். பாஜகவின் 3ஆம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலானது வெளியிடப்பட்டுள்ளது. அதில் யாரெல்லாம் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட உள்ளனர் என்பது தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. நீலகிரியில் எல் முருகன், தென் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன், கோவையில் அண்ணாமலை போட்டியிட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய சென்னையை பொறுத்தவரை வினோஜ் பி செல்வம், தூத்துக்குடியில் நயினார் நாகேந்திரன், கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் போட்டியிட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் நீலகிரியை பொறுத்தமட்டில் எல் முருகன் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் சென்னை பகுதியில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிட உள்ளனர்.
இது தொடர்பான விவரங்களை பத்திரிகையாளர் கார்த்திகேயன் அவர்கள் வழங்க கேட்கலாம். சார் வணக்கம் சார், இணைப்புல இணைஞ்சு எங்களுடைய பகிர்ந்து கொள்வதற்காக. சார், இப்போ பாஜகவோட 3ஆம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் தற்போது வெளியிட்டிருக்காங்க. அதுல பார்த்தோம்னா கோவையில அண்ணாமலையும், நீலகிரியில எல்முருகன் அவர்களும், தென் சென்னையில குறிப்பிட்ட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் போட்டியிட உள்ளதாக தற்போது பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதுல தெரிவிச்சிருக்காங்க. இது உங்களுடைய பார்வை சார்? இது எதிர்பார்த்ததுதான். கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக பாஜக சார்பாக அந்த கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள், குறிப்பாக அண்ணாமலை முதற்கொண்டு மீண்டும் அவர்கள் எல்லோருமே தேர்தல் களத்தில் இறக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. அண்ணாமலை அவர்கள் அதற்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்பே நான் போட்டியிடவில்லை என்று சொல்லியிருந்தார். அப்போ அதையெல்லாம் தாண்டி தேசிய தலைவர்களை களமிறக்குவது என்று இது தேசிய தலைமை எடுத்த முடிவுதான். இங்க இருக்கக்கூடிய மாநில தலைவர்களுக்கு அதுல பெரிய அளவிற்கு உடன்பாடு கிடையாது. எல்முருகன் போன்றவரெல்லாம் அங்க பெரிய அளவிற்கு அவர் ஓராண்டுக்கு மேலாக நீலகிரியிலாம் பணி செய்தார். அதையெல்லாம் தாண்டி அவர் மேலவைக்கு ராஜ்யசபாவிற்கு நாமினேஷன் பெற்று செல்ல வேண்டும், அதுதான் சேஃப் ரூட் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வாங்கிட்டு போயிட்டார். பட் அதையும் மீறி களத்தில் வலுவான தலைவர்களை இறக்க வேண்டும், அப்பொழுதுதான் சோதித்து பார்க்க முடியும் அப்படின்ற முறையில இறக்கியிருக்காங்க. ஏன்னா இது அடிப்படையில தமிழக பாஜக சார்பாக தேசிய தலைமைக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதம் என்பது கட்சி வளர்ந்திருக்கு, நாம் தலைமை ஏற்க முடியும். அதிமுகவினுடைய கூட்டணி கூட இப்ப நடைபெறாமல் ஏற்படாமல் போனதற்கு அண்ணாமலை ஒரு பெரிய காரணமாக அதிமுக சார்பிலே சொல்லப்பட்டது. அப்போ அந்த அளவிற்கு கட்சியை வளர்த்திருக்கிறோம், நாங்க எங்கள் தலைமையிலே எங்களுக்கு அதிமுகவை உதறிவிட்டு எங்களோட கூட்டணிக்கு வருவதற்கு கட்சிகள் தயாராகி விட்டன அப்படின்றதான் இப்போ ஒரு முழக்கமாக அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. பாஜக மீது ஏற்புத்தன்மை அவர்களோட அக்செப்டபிலிட்டி வந்துருச்சு. இங்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக தலைமையில் பிரதமர் மோடியினுடைய ஆட்சிக்கு நற்சான்றாக தான் பல்வேறு கூட்டணி கட்சிகள் எங்களோடு வருகிறார்கள் என்ற கருத்தை முன்வைக்கிறாங்க. அப்போ அது உண்மையானால் இந்த தலைவர்கள் களத்தில் களம் காண வேண்டியது தானே அப்படின்ற முடிவுக்கு தான் தேசிய தலைமை வந்திருக்கிறது. அவ்வளவு கட்சி பணி செய்திருக்கிறீர்கள் என்றால் களத்தில் இறங்கி உங்களுடைய செல்வாக்கை நிரூபித்து காட்டுங்கள்னு தேசிய தலைமை உங்களுக்கு ஒரு அல்டிமேட்டம் கொடுத்திருக்காங்க. அவ்வளவு இத்தனை காலம் குறிப்பாக கடந்த ஓராண்டாக எண் மக்கள் யாத்திரையில கட்சியை பெரியதாக வளர்த்திருக்கிறேன், இரட்டை இலக்கத்தில் இல்லைன்னா இரண்டாவது பெரிய கட்சி, திமுக எதிர்க்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சி நாங்கள் தான் என்று 2021 முழக்கத்தை வச்சிருக்கிறார் அண்ணாமலை. அப்ப அதையெல்லாம் நிரூபித்து காட்ட வேண்டிய கட்டாயத்திற்கு இப்போ உள்ளாகிறார். இதுவரை பாஜக வளர்ந்து இருக்கிறது 17% 18% என்று கருத்து கணிப்புகள் சொன்னது. அவர்கள் அதையும் தாண்டி 25% என்றெல்லாம் சிலர்கள் அந்த கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் சொல்கிறார்கள். அப்ப அதெல்லாம் உண்மையிலேயே நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை களத்தில் நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை தேசிய தலைமை அங்க இருக்கக்கூடிய மாநில தலைமைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. 2ஆம் கட்ட இப்ப அதிமுகவை பொறுத்தவரை முன்னணி தலைவர்களை களமிழக்காமல் ஒன்றிய செயலாளர்கள் 3ஆம் கட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை இல்ல அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்களை எல்லாம் களத்துல இறக்கியிருக்காங்க. பாஜக தேசிய தலைமை பொறுத்தவரை இவ்வாறு கட்சியை வளர்த்து விட்டோம், சிறப்பாக பணி செய்திருக்கிறோம் என்று சொன்னால் அப்போ முன்னணி தலைவர்களை இறங்கி களம் காண வேண்டியது தானே அப்படின்று அவர்களுக்கு ஒரு சோதனையாக அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய மூத்த தலைவர்களுக்கு ஒரு சோதனையை ஏற்படுத்தி இருக்கிறது தேசிய தலைமை. இப்போ இதை உண்மையிலேயே நிரூபித்து காட்ட வேண்டிய கட்டாயம் அண்ணாமலை, திரு எல்முருகன், தமிழிசை சவுந்தரராஜன் இவர்கள் போன்ற நயினார் நாகேந்திரன் இவர்கள் எல்லோருக்குமே ஏற்பட்டிருக்கிறது. இப்போ இவர்கள் எல்லோரும் தனிப்பட்ட முறையில் பிரபலமான தலைவராக இருந்தாலும் கூட அமைப்பு ரீதியாக அந்த கட்சி இன்னும் பெரிய அளவுக்கு வலுப்பெறவில்லை. ஆனால் தேசிய தலைமைக்கு இவர்கள் கொடுத்த இன்புட்ன்றது சொல்லக்கூடியது கட்சி பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் கடந்த சில ஆண்டுகளாக. அப்ப அது ஒரு சோதனையா நிச்சயமாக ஒரு டெஸ்ட், ஒரு லிட்மஸ் டெஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அமில சோதனைன்ற போல இதை நிரூபித்து காட்டுங்கள் என்ற முறையில் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.